வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் இது 29ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பூராடம் காலை 10:18 வரை, அதன் பின் உத்திராடம், திதி வளர்பிறை, திருதியை. யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மாலை 4:27 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மாலை 4:27 அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சதுர்த்தி விரதம், திருவோண விரதம். நாளைய தினம் 2 விசேஷங்கள், சதுர்த்தி விரதம், மற்றொன்று திருவோண விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 முதல் 9 வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 3 வரை, இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன், புதன், செவ்வாய், தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 4:27 அளவில் தனுசு ராசியில் இருந்து சந்திர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். நம்மிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். ஜாதகம் சம்பந்தப்பட்ட, ஜோஷியம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சர்வீஸும் நம்மகிட்ட உண்டு. திருமண பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு கம்ப்யூட்டர் முறையில் ஜாதகம் போட்டு கொடுக்குறோம். சுப விஷயங்களுக்கான நாள் குறித்து கொடுப்பது. சிசேரியனுக்கு கூட இப்போ நாள் குறித்து கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ அதற்கெல்லாம் நம்மிடம் அணுகலாம். நேரில் வர முடிந்தவர்கள் அடையாருக்கு வரலாம். சென்னை அடையாறில் நான் இருக்கேன். ஆஃப்டர் கோவிட் இப்போ ஆன்லைன் தான் இப்போ பிரபலமாயிடுச்சு. குழந்தைகள் படிப்பதும் ஆன்லைன், ஜோஷியம் பார்க்குறது ஆன்லைன், மளிகை ஜாமான் வாங்குறது ஆன்லைன், இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. ஃபுட் டெலிவரியிலேருந்து எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம்னா வீட்டுக்கு வந்துடுது. அது மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் ஜோஷியம் பார்க்கலாம். அதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு ஒரு நேரத்தை குறிச்சிட்டு நம்ம வாட்ஸ்அப் காலிங்கில் பேசலாம். ஸோ இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சர்வீஸ் பயன்படுத்த கொள்ளலாம். என்கிட்ட ஜாதகமே இல்லை சார், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன ஆருடம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஜாதகம்னா நம்ம முழுசாக நம்ம லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியும். பிரசனம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். சார் இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், வேலை எப்போ கிடைக்கும், அதற்கான பதில் கிடைக்கும். சார் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று, இல்லை ஒரு பாஸ்போர்ட் ஒன்று, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தவற விட்டுட்டேன், காணாமல் போயிடுச்சு, அது எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் பிரசனத்தில் கிடைக்கும். ஏதோ ஒரு ஜுவல்ஸ் ஒன்று காணாமல் போயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பிரசனத்தில் பார்க்க முடியும். பெரும்பாலும் பிரசனத்திலேயே நிறையா கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். பிரசனத்தில் நிறையா வகை உண்டு. அது உங்களுக்கு அது என்றைக்கு அந்த நேரத்தில் எந்த விதமான பிரசனம் வருது அப்படிங்கிறத பார்த்து பதில் கூற முடியும். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சர்வீஸ் பயன்படுத்திக்கலாம். இனி இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் உலகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 9ஆம் இடத்தில் இருக்கும்போது குருவின் பார்வை, 10ஆம் இடம் வரும்போது தொழில் நல்லபடியாக நடக்கும். தொழிலில் நல்ல உயர்வு ஏற்படும். தொடர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன்,
ராசிக்குள் குரு, இந்த 2 சுபகிரகங்களின் சமசப்தமான பார்வை மேஷராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். அழகு கூடும். இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது அழகு தோற்றப்பொழிவு அருமையாக இருக்கும். உற்சாகம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், திருமண தடை விலகும், திருமணம் கைகூடும், திருமணத்திற்கான முயற்சிகள் பலிக்கும், வியாபாரம் அபிவிருத்தி நல்லபடியாக நடக்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், பணம் காசு நிறையா வரும், பணம் செல்வச் செழிப்பு ஏற்படும், செல்வ நிலையில் உயர்வு ஏற்படும். இப்போ வர இருக்கும் சனிப்பெயர்ச்சியும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது, சாதகமாக இருக்குது. அதை பற்றின சனிப்பெயர்ச்சி பலனும் இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு வந்துடும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு 4:30 மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குது. அதற்கு பிறகு சந்திராசிரமம் விலகுகிறது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக தான் இருக்கணும். 4:30 மணி வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா 4:30 மணிக்கு மேலே செய்யலாம். இல்லை அஃபிஷியல் ஒர்க்கு மீட்டிங் இருக்குது, பார்த்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். நம்ம வார்த்தையில் ரொம்ப தெளிவாக பேசணும். லூஸ் ஸ்டாக் விட்டுறக்கூடாது. கவனச்சிதறல் ஏற்படும், பொருட்களால் விரயம் ஏற்படும், அதனால் மறதி ஏற்படும். அதில் கவனமாக இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குன்னா எல்லாமே இன்றைக்கி காலையில் மத்தியானத்துக்குள்ளே முடிச்சுருங்க. சாயங்காலம் 4:30 மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. நல்ல காலை பொழுது சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் தைரியமாக எடுத்து செய்யலாம். முயற்சிகள் பலிக்கும். 7ஆம் இடத்தில் சந்திரன் 2க்குடையவர் 7ஆம் இடத்தில் இருந்து குரு பார்க்கும்போது எல்லா விஷயமும் தடை இல்லாமல் நடக்கும். அதனால் நாளைக்கு மறுநாள் கொஞ்சம் சந்திராமஷ்டமத்தோடைய பாதிப்பு இருக்கும். சனி பகவானோட இணைவார். அதுக்கப்புறம் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் வர இருக்கும் 2 நாட்களுக்கான விஷயத்தை இன்றைக்கே முன்கூட்டியே செய்வது நலம். கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்தில் உலவக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட ஒரு நாள். வர இருக்கும் நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாட்களாக தான் இருக்குது. அதில் இன்றைக்கி சுகமான நாள், வளமான நாள், நலமான நாள். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியடையும். 7ஆம் இடத்திற்கு சந்திரன் வருகிறார். 6ஆம் இடத்தில் இருக்கும்போது குரு பார்வை. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும். ஒரு புதிய மனிதர்களின் சந்திப்பு மாலை நேரத்தில் ஏற்படும். அதன் மூலம் நன்மையும் ஏற்படும். தொழில் ஒப்பந்ததாரர்கள் புதுசாக யாராவது வருவாங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் இடக்கூடிய ஒரு நேரம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் அங்கே நடக்கும். சில அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சில பேருக்கு அதற்கான சந்தர்ப்பம் கூட கிடைக்கும். சனி பகவானுடைய மாற்றம் அது ஒன்று தான் மார்கழி மாதம் 4ஆம் தேதி இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு சிறு உபாதைகளை தரும். அதற்கான சனி பிரீத்திகள் செய்வது நல்லது. இருந்தபோதும் இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இடம் வீடு வண்டி வாகனங்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய நாள். பழைய வண்டியை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் புதுசாக ஏதாவது வண்டி வாங்குவீங்க. பழைய வண்டிக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட பழைய வண்டி நல்ல விலைக்கு வாங்குவாங்க. சில பேர் இல்லைனா விருப்பப்பட்டு உங்கள் வண்டியை வாங்குவாங்க. ஏன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு லக்ஸூரியஸான கம்ஃபர்ட்டான ஒரு வண்டி வாங்குவீங்க. இதற்கு முன்னாடி நம்ம இருந்த வண்டியை விட இப்போது ரோட்டில் போகும்போதே நம்ம வண்டியை எல்லோரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வண்டி வாங்குவீங்க. இடம் வீடு வண்டி வாகனங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு விவசாயத்தின் மூலம் நன்மை ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. இன்றைக்கி மாலை நேரத்தில் சந்திரன் மாறுகிறார். அதுவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்திற்கு தான் மாறுகிறார். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி, கோர்ட்டு கேஸில் வெற்றி கிடைக்கும். இது நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றமிகு நல்ல நாள். 8ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சுட்சத்திரமாக அமர்ந்திருக்கார். சுக்கிரன் குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு நல்ல பார்வை. 2 சுபகிரகங்களின் பார்வை. அது குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் படும்போது தன லாபங்கள் அதிகரிக்கும். பேச்சு ஆற்றல் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள், சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். நம்ம குடும்பம் தானே, நம்ம உறவினர்கள் தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறது தான் சிறப்பு. அது மாதிரி தான் இருக்கும் இந்த நாள். கணவன் மனைவி இடையே
அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும், அவர்களின் அன்பும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு கார்டியன் ரிலேஷன்ஷிப்போட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்மகிட்ட பேசி பழகுவார்கள். சமூகத்தில் நமக்கு நல்ல மதிப்பு அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இது நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். எதிர்பார்த்த செய்தி, எதிர்பாராத நல்ல செய்தி, காதிற்கு இனிமையான செய்தி வந்து சேரும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். நீங்கள் யார் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதற்கான நேரம் வந்தாச்சு. துளாராசிக்காரர்கள் கடந்த 2 வருஷங்களாக சிரமப்பட்டது தெரியும். அதற்கான விடிவு காலம் பிறந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிரகங்களாக மாறுகிறது. ராகு கேது பயிற்சி நல்லா இருந்தது. இப்போ குரு பயிற்சி. அது குரு உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார். சனி பயிற்சிங்கிறதும் மார்கழி நாள் வரப்போகுது. அதுவும் உங்களுக்கு நன்மை செய்ய போகுது. இந்த மாதிரி எல்லா விதமான கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய பிறவி ஜாதகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் வர இருக்கும் நாட்கள் அருமையாக இருக்கும். இந்த நாளும் சிறப்பான நாள், நல்ல நாள். உங்களுடைய பிறவி ஜாதகத்தின் வலுவை கொண்டு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். கோச்சார பலன் அருமையாக இருக்குது. வெற்றியை சுடக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், அவர் தனஸ்தானத்தில் அமர்கிறார். பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குருவால் பார்க்கப்படுகிறார். விசேஷமான நற்பலன் நடக்கக்கூடிய ஒரு நாள். மாலை நேரத்தில் சந்திர பகவான் 3ஆம் இடம் செல்கிறார். சந்திரனுக்கு 3ஆம் இடம் ஒரு சிறப்பான இடம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலம் நன்மை கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலம் நன்மை கிடைக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வெற்றியை தேடி நீங்கள் போகிறத விட வெற்றி உங்கள் பின்னாடி வரும். புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். உங்கள் ராசியை சந்திர பகவான் கடந்து இன்றைக்கி 4:30 மணி அளவில் ராசிக்கு 2ஆம் இடம் சென்று விடுவார். 2ஆம் இடம் சென்று அங்கு சனி பகவானோடு இணைவார். கம்ப்யூட்டர், ஐடி இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றமிகு நாள். இந்த யூடியூபர்ஸ், சின்னத்திரை, பெரிய திரை, தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றமிகு நாள். நல்ல உங்களுடைய திறனுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிற நாள். பாராட்டுகள், பதவிகள், பட்டங்கள் கிடைக்கும். கௌரவ பட்டம் சில பேருக்கு கூப்பிட்டு பாராட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். மதியம் சாயங்காலத்துக்கு மேலே கொஞ்சம் நிலைமையில் மாற்றம் ஏற்படும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது குடும்பத்தில். அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் இன்றைக்கி சாயங்காலம் ஏற்படும். சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சாயங்காலம் மாலை நேரத்தில் நடக்கும். உறவினர்களின் வருகை உண்டு. அவர்களால் நன்மையும் ஏற்படும். நல்ல செய்தியை கொண்டு வருவாங்க. ஸ்வீட்டோடு வருவாங்க. ஸ்வீட்டான விஷயத்தோடு வருவாங்க. இந்த நாள் நல்ல நாள். கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தில் உலகக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். 2ஆம் இடத்தில் ராகு அபரிவிதமான தன லாபத்தை ஏற்படுத்தும். நம்ம இந்த ராகு 2ஆம் இடம் இருக்கும்போது, குரு 2ஆம் இடத்தில் இருக்கும்போதெல்லாம் பணம் காசு நிறையா வரும். ராகு 2ஆம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், அவ்வளோதான். பேச்சில் கொஞ்சம் ட்விஸ்ட் அடிக்கும். நம்ம ஒன்று நினச்சோம்னா வார்த்தை ஒரு மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். குடும்பத்துலேயும் அதே மாதிரி சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம். அதனால் நம்ம குடும்பமும் வெளி வட்டாரத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்தோம்னா பணம் ஈட்டுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சிறப்பான நாளாக தான் இருக்கும். இன்றைக்கி காலை நேரத்தில் வருமானங்கள் அதிகமாகவும் மாலை நேரத்தில் சிறு செலவுகளும் ஏற்படும். இருந்தபோதும் இது சிறப்பான, வளமான, நலமான நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான நேரம் இது. சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடியவர்கள், இல்லை பல தொழில் பண்ணக்கூடியவர்கள், அது எல்லாத்தையும் ஒரு கூட்டு தொழிலாக ஒரே ஷெல்டருக்கு கீழே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கூட சில பேருக்கு உண்டு. கூட்டாளிகளால் நன்மை ஏற்படும். கூட்டுத் தொழில் லாபம் தரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடப்படும். வருமானங்கள் அதிகரிக்கும். இன்றைக்கி லாபங்கள் ஜாஸ்தியாக வரும்.
என்ன தொழில் செய்தாலும் அதில் லாபம் வரும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது நல்ல செலவுகளாக தான் இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும், குடும்ப உறவுகள் மேம்படும், உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும், பிள்ளைகள் வழியில் ஆதாயம் கிடைக்கும். இப்போ கல்யாணம் பண்ணி போன பிள்ளைகள் உங்களுக்காக ஏதோ ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்வாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் தானே ஆதரவு. அவர்களால் நன்மை ஏற்படும். குரு பகவானின் அருளால் உங்களுக்கு பணம், காசு, செல்வம் சேரும். நல்ல திட்டமிட்டு சில இடங்களில் முதலீடு செய்வீர்கள். அதற்கான ஆலோசனையும் பெறக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள்.